Hi friends, welcome to my channel. இது பிகினர்ஸ்க்கான டெய்லரிங் சேனலுங்க. நானும் பிகினர்ஸ் தான். நானும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒவ்வொன்றா நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வெளியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் மாடல் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை மாதிரியே என்ன மாதிரியே நீங்களும் வெளியே உள்ளவங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்காங்க. பிகினராக இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க முழுக்க நான் எப்படி ஈஸியாக நான் வந்து நிறையா வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே சின்ன நுணுக்கங்களை உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் வந்து ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நிறைய வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே வீடியோ நீங்கள் பார்த்தாலே ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நமக்கு நாமே அளவு எடுத்து ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு நீங்கள் என்ன நினச்சிங்க, எப்படி ஓகே உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ என்ன பண்ணுங்கள், லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம அதே மாதிரி தான் நமக்கு நாமே வந்து நான் போன தடவை போட்டது நெயில் கட்டிங் வீடியோ. இந்த தடவை நான் போட போகிறது கிராஸ் கட்டிங். ஓகேங்களா? கிராஸ் கட்டிங்கில் அளவுகள் எதுவுமே மாறாது. அதே அளவுகளை வச்சே நம்ம கிராஸ் கட்டிங் போடலாம். பட் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டு எடுக்கிறது சைடு மட்டும் கிராஸாக போட்டு நம்ம எடுக்க போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக வீடியோ பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பழைய வீடியோ இப்போ புது கஸ்டமர் நிறைய பேர் வந்திருக்கீங்க, புது சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்களுக்கு நம்ம எப்படி அளவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளோட கட்டிங் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அளவை எப்படி எடுக்கணும்னா, ஒரு ஆள் வச்சு எடுக்கிறது ஈஸி. பட் நாம எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி முதுகுக்கிட்ட ஃபுல்லாக ஆம்கோல் கிட்ட வரைக்கும் ஏற்றிட்டு இந்த மாதிரி டைட்டாக வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் வந்து ஃபிட்டாக தான் போடுவோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஃபிட்டாக பிடிச்சிக்கோங்க. இல்லை லூஸாக போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேப்பை வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா 35 inches கிட்ட ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து தலைகளாக தான் தெரியும். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா டைட்டாக பிடிச்சதுனா வந்து நல்லா ஃபிட்டாக போடுற மாதிரி பிடிச்சோன்னா 34 inches. ஓகேங்களா? மார்பு சுற்றளவு மேலே ஆம்கோல் கிட்ட வச்சு எடுக்கணுங்க. மார்பு சுற்றளவு 34 inches. இது ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஃபுல் லென்த், அதாவது இது வந்து காலர் நெக்கு அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு இந்த எல்போலேருந்து இந்த எல்போ வரைக்கும் நம்ம எடுக்க வேண்டியது வருங்க. அது வந்து ஷோல்டர் நெக்கு அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு வேணும். மற்றபடி உள்ளவங்க எல்லாத்துக்குமே 3 inchலேருந்து 2.25 inch வரைக்கும் வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? கழுத்தோட அந்த அகலம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது வந்து மார்பு சுற்றளவு எடுத்துட்டோம் இல்லையா? மார்பு சுற்றளவுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, கையோட உயரம் எவ்வளோ வேணுமோ கை உயரம் எடுத்துக்கோங்க. எத்தனை இன்ச்சஸ் வேணும் அப்படிங்கிறது கரெக்டாக ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி எவ்வளோ வேணுங்கிறது இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்க கழுத்து இறக்கம் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக நம்ம இந்த மாதிரி கை வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம முன்பக்கம் பேக் சைடு வந்து எவ்வளோ உயரம் வேணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக பேக் சைடில் இந்த நம்மளோட ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து கீழே எந்த அளவுக்கு உயரம் வேணுன்றதை அவங்ககிட்ட கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. அந்த அளவுகளில் வச்சு கரெக்டாக கீழே வந்து பட்டி பார்ட்டையும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? அந்த அளவு இந்த மாதிரி இப்படி வச்சு ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கீழே எந்த அளவுக்கு இறக்க வச்சிங்களோ அந்த அளவில் இங்கே கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போனால், ஃப்ரண்ட் பார்ட்டோட இதுதான் நிறையா பேருக்கு குழப்பம் இருக்குது. ஓகேங்களா? இந்த மார்பு சுற்றளவுங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒன்றை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சைடு அளவும் ஜாயின் பண்ணிடலாம். கை சுற்றளவையும் நம்ம எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, இதை வச்சே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இது சின்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸு. நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதை நான் கட்டிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு முன்பக்கம் பின்பக்கம் இறக்கம்னா எப்படி எடுக்கணும் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இன்ச்சஸ் வச்சு எவ்வளோ இறக்கணும் கேட்டு நீங்கள் அந்த அளவுக்கு இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துல இருந்து கையோட சுற்றளவு எடுங்க. இந்த மாதிரி டேப் கொடுத்து கையோட அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இங்கே இந்த இடத்தோட அளவுகள் வந்து நம்ம மார்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கையோட ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி கை சுற்றளவு இப்படி சைடாக வச்சு இந்த மாதிரி டேப்பை நம்ம டைட்டாக போடுறவங்களுக்கு டைட்டாக பிடிச்சிக்கோங்க, லூஸாக போடுறவங்களுக்கு லூஸாக பிடிச்சிக்கோங்க. அது அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே அவங்களோட ஒப்பீனியனை சொல்லுவாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா எப்படி மேக்ஸிமம் 15, 18, 19 அந்த சைஸில் தான் எல்லாருக்குமே வரும். ஓகேங்களா? இப்போ இந்த அளவில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம முன்பக்க கிராஸு, அது தாங்க இருக்கிறதுலே நிறையா பேர் குழப்பிக்கிற ஒரு விஷயம். கரெக்டாக ஷோல்டர்லேருந்து நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் எடுங்க.
எந்த அளவுக்கு வருது அப்படின்றத கரெக்டாக அப்ஸ் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 930 வரும். இந்த மாதிரி என்ன அளவு உங்களுக்கு வருதுன்றதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே பஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் எடுத்துக்கோங்க, எத்தனை இன்ச்சஸ் வருது அப்படிங்கிறத பார்த்து நல்லா கையை கீழே போட சொல்லிட்டு எடுங்க. நான் இந்த மாதிரி தூக்குறதுனாலே எனக்கு 1 இன்ச்சஸ் 1/2 இன்ச்சஸ் ஏற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கையை நல்லா கீழே இறக்க சொல்லிட்டு கரெக்டாக ஃபிட்டிங்கில் வச்சு இந்த மாதிரி எடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த லென்த்து எதுக்கு நமக்குன்னா அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்குமான ஒரு டாட்டு, மீதி உள்ளது வந்து அந்த வேஸ்ட் அந்த மெயின் டாட் பிடிக்க வேண்டிய அந்த தையலுக்கான அளவு. ஓகேங்களா? அதனால தான் இது ஃபுல்லாகவும் எடுத்துக்கணும், அடுத்த நெக்ஸ்ட்டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் கூட எடுத்துக்கணும். இந்த மாதிரி தாங்க நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டையும் எடுக்கணும். இப்போ என்னோடய அளவுகள் எல்லாமே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கோட கிராஸ் கட்டிங், ஓகேங்களா? ஃப்ரண்ட் வந்து கிராஸ் கட்டிங் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். வாங்க கட்டிங் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம கட்டிங் வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நார்மலாக ஒரு சாதா ஒரு ப்ளவுஸ் பிட் தாங்க நான் எடுத்திருக்கேன் கிராஸ் கட்டிங்க்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி மூடிய பக்கம் நம்ம பக்கமும் ஓப்பன் சைடும் நமக்கு ஆப்போசிட் சைடும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப லாங்கில் வச்சா வீடியோ தெளிவாக தெரியாதுன்றதுனால நான் உங்களுக்கு ரொம்ப கிட்டக்க வச்சு எடுத்திருக்கேன். முதல்ல அலைன்மெண்ட், துணியோட அலைன்மெண்ட் கீழே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக அலைன்மெண்ட்டுக்கான ஒரு கேப் லைன் போட்டுருங்க. தேவையான துணி கீழே மடித்து எந்த அளவுக்கு அடிப்போமோ அதுக்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் முதல் 2 லைனையும் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பின்பக்க உயரம் எவ்வளோ வேணும் அப்படின்றத பாருங்கள். நான் எனக்கு மேக்ஸிமம் 14 இன்ச்சஸ்ன்றது எல்லாருக்குமே கரெக்டாக வரும். சில பேர் குட்டையாக இருக்கிறவங்களுக்கு 13 இன்ச் வச்சு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து நான் 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேங்க. ஓகேங்களா? பின்பக்க உயரம் இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு நீங்களே மார்க் பண்ணிக்கோங்க. பின்பக்க உயரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 14 இன்ச்சு. அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி இன்னொரு இடத்துலையும் கரெக்டான அளவில் ஒரு 14 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இங்கேருந்து வைக்கிறேன் பாருங்கள், இங்கேருந்து வைக்கல. இது வந்து நம்ம வந்து பின்னாடி மடிச்சிடுவோம். ஸோ நமக்கு இந்த கரெக்டான அளவு, அதனால தான் இந்த அளவுலேருந்து வைக்கிறேன். 14 இன்ச்சுக்கு வச்சாச்சா. நெக்ஸ்ட்டு இது அப்படியே ஒரு லைன் ட்ராப். அப்புறம் துணி தையலுக்கு ஷோல்டர் பிடிச்சடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணியாச்சு. இந்த ரெண்டையுமே நம்ம இப்போ ட்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பின்பக்கம் உயரம் அளந்தோம் இல்லையா, இப்போ பின்பக்க கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வேணும், பின்பக்க கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வேணும், எவ்வளோ இன்ச்சஸ் கிட்ட வேணும் அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் 14 இன்ச்சஸ் வச்சுருந்தேன். அப்போ எனக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து கீழ்பாட்டு எவ்வளோ தூரத்துக்கு வேணும். சில பேருக்கு என்ன பண்ணால் கீழ்பாட்டு எவ்வளோ வேணும்னு கேட்டு கூட அந்த இறக்கத்தை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு 8.5 இன்ச்சு வேணும். இது வந்து கரெக்டான அளவு. ஸோ நான் 8 கிட்ட லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன். அப்போ மடித்து அடிக்கும்போது கரெக்டாக வரும். ஓகேங்களா? கீழே வந்து 6 இன்ச்சு கிட்ட வச்சுருக்கேன். இந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும். கீழே இறக்க அளவு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் எல்லாருக்குமே 3 இன்ச்சு வைங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப முதுகு ப்ராடாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் 4 இன்ச்சு கிட்ட நீங்கள் கொண்டு போகலாம். 3.5 இன்ச்சு தான் மேக்ஸிமம். 4 இன்ச்சு கூட ரொம்ப அகலமாயிரும். 3.5 இன்ச்சு வைங்க, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா அப்படின்னு கேளுங்க. சின்னதாக வேணுன்றவங்களுக்கு சிறுசாக வேணும். எனக்கு ஒரு 2 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். பக்கத்தில் தையலுக்கான அளவு, அதே மாதிரி இந்த சைடும் தையலுக்கான அளவு மார்க் பண்ணியாச்சு. கரெக்டான அளவு, தையலுக்கான அளவு, இதுவும் கரெக்டான அளவு, தையலுக்கான அளவு. நீங்கள் அளவுகளை இந்த பக்கம் மார்க் பண்ணிடக்கூடாது, உங்களுக்கு தையல் சரியாக வராது. நெக்ஸ்ட்டு நம்ம மார்பு சுற்றளவு அளந்தோம் இல்லையா, டைட்டாக அளந்தானே எவ்வளோ இருந்துச்சு, 34 இன்ச்சு என்னோடய மார்பு சுற்றளவு. ஓகேங்களா? இப்போ அதோட ஒரு 2 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஆட் பண்ணால், அதாவது எதுக்காகனா ஒவ்வொரு துணி பொறுத்து வித்தியாசப்படும். அதனால் 2 இன்ச்சஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 36 இன்ச்சு. 36ல் பாதியாக பிரித்தோம் அப்படின்னா 18 பாதியாக பிரித்தோம் அப்படின்னா 9 இன்ச்சு. ஸோ என்னோட மார்பு சுற்றளவு இப்போ வந்து 4ஆக பிரிச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு ரெண்டையும் மடித்து எடுக்க போகிறோம் இல்லையா, அதனால தான் நான் 4ஆக பிரிச்சுருக்கேன். அப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக 9 இன்ச்சுங்கிறது எனக்கு கரெக்டாக இருக்கும். மார்பு சுற்றளவு கீழேயும் குறிச்சிருக்கேன், கொஞ்சம் தள்ளி மேலேயும் 9 இன்ச்சை மார்க் பண்ணிடலாம். இதை முதல் ஒரு லைன் ட்ராப் பண்ணிடுங்க. 9 இன்ச்சில் கரெக்டாக மார்பு சுற்றளவுக்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணிடுங்க. பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆம்
ஆம்கோலோட அளவு. இந்த ஆம்கோல் அளவு வந்து நிறையா பேர் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியல. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. நம்மளோட மார்பு சுற்றளவு எவ்வளோ சொன்னேன்? 34 சொன்னேன்னா அந்த 34 டிவைடட் பை 6ங்க. இதுதான் வந்து ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். அதாவது அப்பர் செஸ்ட் வேல்யூ டிவைடட் பை 6. இதை பண்ணி கரெக்டான ஆம்கோல் அளவு நம்ம கண்டுபிடிக்கலாங்க. நிறையா பேருக்கு இந்த ஆம்கோலோட உயரம் எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறத சரியாக தெரியலங்க. அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தோம். அப்பர் செஸ்ட் வேல்யூவோட டிவைடட் பை 6ங்க. இதுதான் வந்து இந்த ஆம்கோல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. அப்பர் செஸ்ட் நம்ம எவ்வளோன்னு அளந்தோம், டைப் பண்ணி அளந்தோம் இல்லையா, 34 இன்ச்சு வந்துச்சு. டிவைடட் பை 6ங்க. இந்த 6ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா 5.6 இன்ச்சஸ் கிட்ட வரும். இந்த அளவை நம்ம கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மேலே இருந்து ஆம்கோல் வந்து கரெக்டாக கிடச்சிடும். அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு அது தேவையே கிடையாது. அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அளந்துடலாம். பட் அளவு ப்ளவுஸ் கொடுக்கல, நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இதில் கரெக்டாக வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ 34 இன்ச்சு கரெக்டான அளவு. ஸோ இங்கேருந்து வைக்கக்கூடாது, இங்கேருந்து வைக்கணுங்க. 5.6 அதில் வந்து ஒரு லைன் வச்சுக்கோங்க. இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக 5.6 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட கரெக்டான ஷோல்டரோட, அதாவது ஆம்கோல் வந்து நம்ம ஷேப் போடுறதுக்கு கரெக்டான அளவு. பட் தையலுக்கான அளவு விடணும் இல்லையா? தையலுக்கான அளவு ஒரு 1/4 இன்ச்சு மேலே. இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக தையலுக்கான அளவை மார்க் பண்ணுவோம். நம்ம இதை நெக் ஷேப் போட்டாச்சு, ஒரு ஷேப் போட்டாச்சு. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆம்கோல். இது வந்து சைடு மார்பு சுற்றலுக்கான சைடில் விடுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட தையலுக்கு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கழுத்து லைனையும் நம்ம ஜாயின் பண்ணணும். நெக்கு இந்த மாதிரி தாங்க நம்ம ஆம்கோலோட அளவுகளை அளக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம இந்த பாக்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஆம்கோலோட வளைவை எப்படிங்க நம்ம போடுறது? அது நிறையா பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதுவும் தையலுக்கான அளவு, இதுவும் தையலுக்கான அளவு. ஸோ இதை அப்படியே மடித்து இந்த இடத்துல ஒரு சென்டர் இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த ஆம்கோல் ஸ்கேல் பிகினர்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த சென்டரில் இந்த இது டச் பண்ணுற மாதிரியும் இங்கேயும் டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு கர்வ் போட்டுருங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ஆம்கோல் வளைவு. சூப்பராக ஃபினிஷிங்காக வந்திருக்கும். இப்போ இதோட அளவுகள் பாருங்கள். நான் ஏன் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குறேன் அப்படின்னா 8.5 இன்ச்சு கிட்ட வந்துடும். கரெக்டாக இருக்கும். நம்மளோட அளவு 8.5 இன்ச்சுங்கிறது சரியாக வருங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஆம்கோல் பெண்டிங். நெக்ஸ்ட்டு கழுத்து. இவ்வளோ தான் நம்மளோட பேக் சைடோட மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து கட் பண்ணியாச்சு. இதோட அளவும் பார்த்தாச்சு, இதோட அளவும் பார்த்தாச்சு. இந்த ஆம்கோல் எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 34 இன்ச்சில் டிவைடட் பை 6 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆம்கோலோட இந்த பாக்ஸ் நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி பேக் சைடு எடுத்துடலாம். கழுத்து நம்ம ட்ரா பண்ண மாதிரியே கரெக்டாக கட் பண்ண. கட்டிங் கரெக்டாக இருந்துச்சுனாலே நம்மளோட ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக இருக்குங்க. ஸோ கட்டிங் கரெக்டாக போடுங்க.
ஸ்டிச்சிங் வீடியோ போகவே மாட்டேங்குது. நிறையா பேர் நான் போடுற வீடியோஸு கட்டிங் நிறையா பேர் பார்க்குறீங்க. பட் அது எதுக்கு ரீசன் அப்படின்றது எனக்கு புரியுது. நிறையா பேருக்கு தைக்கிறது எல்லாமே ஒரே விதம் தானே. கட்டிங் தான் வந்து நிறையா பேர் தெரியாமல் இருக்கும். யாருக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அளவுகள் தான் தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழப்பமே உங்களுக்கு இருக்காது. எல்லாருக்குமே கரெக்டான அளவுகள் வந்துடுங்க. இந்த இடத்துல லைட்டாக ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோதாங்க நம்மளோட பேக் சைடு சூப்பராக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. பட்டி பகுதியை இப்படியே நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படின்றத நான் தனியாக இதுக்காக ஒரு வீடியோ போடுறேன், பட்டிக்காக மட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது கையோட அளவுங்க. கை வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பி போட்டுக்கோங்க. இதை அப்படியே 4ஆக ஹோல்ட் பண்ணிடுங்க. 4ஆக மடிச்சிருங்க. ஏன்னா கை வந்து மடித்து 2 கைக்கு 4ஆக மடித்து எடுக்கிறதுனால மடித்து போட்டு எடுத்துருவோம் ஈஸியாக. அளவுகள் ஒரே மாதிரி இல்லை, ஸோ அதுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. என்னோடய கையோட உயரம் வந்து எனக்கு 6 இன்ச்சு கிட்ட வச்சா கரெக்டாக இருக்கும். கையோட உயரம் வந்து நான் எனக்கானது வந்து ஒரு 6 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 6 இன்ச்சு வந்து வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய கை உயரம் கரெக்டான அளவு. ஓகேங்களா? இங்கேயும் அந்த 6க்கு ஒரு லைன். இதை ஒரு லைன் ட்ராப் பண்ணிடலாம். இது வரைக்கும் எல்லாருமே கையோட அளவுகளை கரெக்டாக மார்க் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி கையோட அளவுகளை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல வருமோ கரெக்டாக டாட் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பட் அளவு ப்ளவுஸ் இல்லை, நீங்கள் அளந்து தான் எடுக்க போகிறீங்க. அப்போ இங்கேன்னு எவ்வளோ சிஸ்டர் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கா? அதையும் நம்ம இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம். வாங்க எப்படின்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பேக் பார்ட்டில் இந்த இடத்துல இருந்து நம்ம வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பா போட்டிருக்கோம் இல்லையா, பா போட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிற இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது? 3.5 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த 3.5 இன்ச்சஸை அப்படியே நீங்கள் இங்கே ஃபிட் பண்ணுங்கள், தையலுக்கான அளவு சேர்த்து. ஓகேங்களா? மேலே தையலுக்கான அளவுகளில் இருந்தே மார்க் பண்ணுங்கள். 3.5 இன்ச்சஸை நீங்கள் இங்கே ஃபிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது தையலுக்கான அளவு சேர்ந்தாப்பில் இருக்கும். அதனால் நீங்கள் இது பண்ண வேண்டாம். கரெக்டாக நம்ம தையலுக்கு போட்டிருக்க அளவுகள்லேருந்து கரெக்டாக வைக்கணும். இந்த 3.5 இன்ச்சஸை இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3.5 இன்ச்சஸை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த கர்வ் வந்து நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இதை அப்படியே நீங்கள் லைன் ட்ராப் பண்ணிடலாம். இவ்வளோ தூரம் எங்கே இந்த இடம் இருக்கோ அந்த எட்ஜஸில் வர்ற மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி பெண்டிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு கை கட் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வளைவையும் நீட்டாக கட் பண்ணிடலாம். ஆம்கோலுக்கு எப்படி குடஞ்சி கட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறையா பேர் டவுட் இருக்குது. அதை நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பண்ணும்போது நான் ஃபுல்லாக போடுறேன், பாருங்கள். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட உங்களுக்கு தெரியும். கைப்பகுதியையும் சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் பார்ட் ஒன்று நீங்கள் கரெக்டாக எடுத்தாலே அதை வச்சே நான் கைப்பகுதியும் ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாமே நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டை அப்படியே கிராஸ் கட்டிங் இப்படியே போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இது நேர் கட்டிங். நம்ம இப்படி சைடாக போட்டு எடுத்தோம் அப்படின்னா அது கிராஸ் கட்டிங். ஓகேங்களா? இப்போ நம்ம எடுக்க போகிறது கிராஸ் கட்டிங். ஸோ நான் ப்ளவுஸை கிராஸில் போட்டிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃபுல் கிராஸ்னால் இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ரப்பர் மாதிரி இழுக்கணும். இதுக்கு பேர் தான் கிராஸ். இதுவே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த துணி வந்து இழுக்காது. இது வந்து இழுவை கொடுக்கும், இது இழுவை கொடுக்காது. ஸோ அதுதான் உங்களுக்கு கிராஸ் கட்டிங்க்கும் நேர் கட்டிங்க்கும் உள்ள வித்தியாசம். கிராஸ் கட்டிங் போட்டு பழகுனவங்களுக்கு நேர் கட்டிங் போடவே முடியாதுங்க. அது நானே கண்டிப்பாக சொல்லுவேன். கிராஸ் கட்டிங் போட்டவங்களுக்கு நேர் கட்டிங் வந்து வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு வந்து அது ஃபிட்டாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே கொடுக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கிராஸில் போட்டிருக்கோம் பாருங்கள், எந்த மாதிரி கிராஸில் போட்டிருக்கேன்றத. அப்படியே இதை வந்து பேக் பார்ட்டை ஒரு ட்ரேஸ் எடுத்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஃபுல்லாக அளந்து எடுத்துருங்க.
இந்த இடத்துல போடுறீங்க, கழுத்தோட இறக்கம் சரியாக வருமானு பார்த்துக்கோங்க. எனக்கு துணி இங்கே வரைக்கும் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த இடத்துல துணியை போடுங்க. எல்லாமே ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிங்க அப்படின்னா அளவுகள் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுறோமோ அதுதான் நமக்கு அவுட்புட்டாக வருங்க. ஸோ நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள், நீட்டாக இருக்கும். இந்த சைடு எப்போயுமே பேக் சைடை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டு எடுப்போம். அது எதுக்கு நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோ பார்க்காதவங்க என்னோடய பழைய வீடியோஸ்லையுமே ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி போட்டாச்சு, ட்ரேஸ் எடுத்தாச்சா. இதை அப்படியே பேக் பார்ட்டை எடுத்துடலாம். கிராஸ் கட்டிங்கில் போட்டிருக்கேன், நல்லா பாருங்கள். ப்ளவுஸ் வந்து கிராஸில் இருக்குது, முன்பக்கம் மட்டும்தாங்க கிராஸில் போட்டு எடுக்கணும், பின்பக்கம் எடுத்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு கழுத்தோட உயரம் வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கிறேங்க. கழுத்தோட உயரம் 6 இன்ச்சுங்கிறது கரெக்டான தையல் அளவுக்கு விட்டுருக்கேன், கீழே இறக்கி வச்சுருக்கேன். 6 இன்ச்சுங்கிறது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தையலுக்கான அளவு ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ இதை ஒரு லைன் ட்ராப் பண்ணிடலாம். இது வந்து என்னோடய ஃப்ரண்ட் நெக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட்டு நம்மளோட ஷோல்டர்லேருந்து தையலுக்கான அளவுலேருந்து கரெக்டாக தலையலுக்கான அளவு விடாதீங்க. கரெக்டான அளவு தானே நம்மளோட மெஷர் பண்ணி எடுக்கிறோம். ஸோ தையலுக்கான அளவு விட்டுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா அப்பெக்ஸ் பாயிண்ட்டு 9 இன்ச்சு வச்சுருக்கேன். அதிலேருந்து நம்மளோட உயரம் டாட் பிடிக்கிறதுக்கு 3 இன்ச்சுங்க, ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். யாக்பட்டியை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. இதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். லைன் ட்ராப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு, 2 சைடுமே. இது வந்து நார்மலுங்க எல்லாருக்குமே. நெக்ஸ்ட்டு இந்த மெயின் டாட் அளந்ததுலேருந்து ஜாயின் பண்ணக்கூடாது. கரெக்டான அளவு வந்து இந்த கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதோட ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. யாருக்காக இருந்தாலும் சரி தான். 4 இன்ச்சு, 4 இன்ச்சுக்கு மெயின் டாட் வச்சு கழுத்து. இவ்வளோதாங்க நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாமா. கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட ஷோல்டர்லையும் இவ்வளோதாங்க நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டு சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு அந்த 3 இன்ச்சு கழுத்து கட்டுறோம் இல்லையா, இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஊட்பட்டுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். கிராஸ் பீஸ் இதை வந்து பட்டி ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கலாம். பட்டிக்கு நான் வந்து எப்போயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சில பேர் வந்து ஃபுல் துணி வந்து எனக்கு இதுவும் அதே சைடுமே 2 சைடும் ஒரே மாதிரி துணியே வேணும், உள்ளே அட்டாச் பண்ணுற துணி தெரியக்கூடாது, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த துணியவே 2 இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உள்ளே வச்சு அந்த நான் ஏற்கனவே ஒரு என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்கள். ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃபேன் பிட்டாக இருக்கலாம், அதை நீங்கள் உள்ளே கொடுத்து இதை இப்படி மடித்து உள்ளே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பட்டி வந்து சூப்பராக இருக்குங்க, உங்களுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கும். வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்கள். இதை அதுக்குமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸு, நெக்கு திருப்புறதுக்கு கிராஸ் பீஸ். இதை அப்படியே லைன் ட்ரா பண்ணிடணும்.
ரவுண்ட் நெக் தான் கண்டிப்பாக கிராஸ் பீஸ் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெக் வந்து ஃபினிஷிங்காக வரும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுக்கோங்க. ஏதாவது ஜாயின் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். பட் இந்த ப்ளவுஸ் என்னோட இதுக்கு எந்த ஒரு ஜாயினிங்குமே வராது. நம்ம கிராஸ் பீஸ் எடுத்தாச்சு, பட்டி பீஸ் எடுத்தாச்சு, ஊப்பட்டி எடுத்தாச்சு, ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு, கைப்பகுதி எல்லாத்துக்குமே சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டவுட் எதுவும் இல்லை, நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா அதையும் மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரியுங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.